பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 1 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த 19 நம்ம பார்க்குறோம், அவள் புருஷனாகிய யோசேப்பு, அதாவது மரியாளோட புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யோசேப்பை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு எதனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்தால், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. கல்யாணம் ஆகும் முன்னே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய பெண் கர்ப்பமாக இருக்கிறார் என்று யோசேப்பு கேள்விப்படுறார். யோசேப்புக்கு எல்லா உரிமை இருக்குது. எல்லாருக்கும் முன்னாடியே அந்த பெண்ணை நிறுத்தி, நான் இன்னும் மேரேஜ் பண்ணலை, ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கா என்று அவளை தள்ளிவிட்டு தன்னை நியாயப்படி நடப்போனாக காட்ட அவருக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது. ஆனால் அவர் அப்படி செய்யலை. அந்த மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவள் தப்பு பண்ணினாள் என்று அதை ஜட்ஜ் பண்ணலை. அவர் அந்த செயலை வெளிக்காட்டவும் மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்தவும் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தார். யோசனையாய் இருந்த வார்த்தையை பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பார்? கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்திருப்பார், எப்படி இதிலேருந்து தப்பிக்கலாம், அவளையும் கேவலப்படுத்தக்கூடாது, அது ஆண்டோடைய செயல், எனக்கு ஆண்டவர் அவளை நிச்சயம் பண்ணியிருக்கார், ஆனால் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கா, ஆனால் இதிலேருந்து நான் வெளியே வரணும், எப்படி வரணும் என்று தெரியல, நான் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், நான் யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு பாருங்க. அதை ஆண்டவர் நீதியாக நினைக்கிறாரு. மற்றவர்கள் முன்னாடி சொல்லி அவளை அவமானப்படுத்தி அவளோட சின்ன வெளியை காட்டி தன்னை சட்டப்படி நியாயப்படுத்துவதாக காட்டிக்கொள்வது அல்ல ஆண்டவருடைய பார்வையில். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இப்படியாக சொல்கிறார். மத்தேயு 7 பார்த்திங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஸோ இதில் தான் ஆண்டவர் யோசேப்பை நீதிமான் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் செய்த தவறை அறிந்திருந்தாலும் கூட மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற இடத்துல ஆண்டவர் நம்ம வைக்கவில்லை. ஸோ நம்ம யாரையுமே அவமானப்படுத்தவோ கனவீனப்படுத்தவோ எத்தனிக்கக்கூடாது. அப்படி நம்ம இருப்போமானா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவர் யோசேப்பை நீதிமானாக நினச்சது போல நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக இருக்க முடியும். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வேலை கூட ஆண்டவரே, யோசேப்பை பற்றி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மகன் ஆண்டவரே, அப்பா மரியாள் அப்பா திருமணம் ஆவறதுக்கு முன்பே கர்ப்பவதி ஆனால் என்று தெரிந்தபோது ஆண்டவரே, அப்பா எல்லார் முன்பும் அவமானப்படுத்தி குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தாங்களே ஆண்டவரே. அப்பா, அதுபோல் நாங்கள் ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா நாங்கள் அதுபடி யாரையும் குற்றம் தீர்க்காதபடி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். அதுபோல் நாங்களும் யாரையுமே ஆண்டவரே குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி, யாரையும் குறை சொல்லாதபடி, குற்றப்படுத்தாதபடி அப்பா எங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வைப்பீராக ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ, எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் அன்பு காட்டும்படியாக
கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை நீரே எங்களுக்குள்ளே நீர் ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.